இந்த திருவிழாக்கு ஒருத்தன் வராமல, அவன்கிட்ட ஆர்பி இருக்கு. சொல்லு. 500 சீ சொல்கிறான், நீ என்ன சொல்கிற? வேலை ஒரு 300 சீல முடிச்சிடல. வாங்கையில் தான் இருக்கு. கரெக்டான பட்டியை கூட்டு வந்து. சரி சரி. அடிச்சவனா தெரியுமா? ஏய் உன் பொண்டாட்டி பக்கத்து வீட்டில் பாத்திரம் தேய்க்கா. என்னமோ 100 சீ 150 சீனு ஈஸியாக பேசுற. 2 பேரும் திருட வந்தேடா. பல கோடியை போங்க போங்க. நீனும் போ. நீனும் போறேங்க. அடங்க போற. எனக்கு எதுவும் தெரியாதுண்ணே. இவன் தான் சார் எடுத்துருப்பான். இவன் தான் பண்ணிருப்பான் சார். இவன் தான் சார் ஜெனரேட்டர் வயரை தட்டி விட்டா. பேசுவா சொல்லு. இவனை கொண்டு போய் ஸ்டேஷன்ல கொண்டு போய் விசாரியாதா? தெரியாது. மரியாதை சொல்றா. சொல்லுல. எதுக்கு தட்டி விட்ட? சொல்லு. கேக்குறல்ல. இவனா சார்? சொல்றியா இல்லையா? ஏல நீ மட்டும் வந்தியா இல்ல உன் கூட்டாளிகளோட வந்தியா? ஐயா நான் ஒண்ணு கூட தான் வந்தேன். ஒண்ணு கூட வந்தியா இல்ல ஜெனரேட்டர் ஆஃப் பண்ண வந்தியா? ஐயா எதுவும் தெரியாதுங்க ஐயா. சொல்லு. இல்ல அடிச்சு சாவடிச்சிருவாமா. சார் இவனை போய் ஸ்டேஷன்ல கொண்டு விசாரி சார். வரீங்க வா வைசோ. ஏய் வைசோ. சார் பண்ணிருப்பா சார். என்னடா வைசோ? கொண்டு ஸ்டேஷன்ல விசாரி சார். வாங்கடா சார். ஏய் ஓ கேட்ட. ஜானி அங்கிள். அம்மா. ஐயோ யார் எடுத்தாங்கன்னு தெரியலையே. அம்மா. ஐயோ என் செயினை காணல. செயினை தேடினா செயினை எனக்கு ஒண்ணும் தெரியாது சார். ஏய் நீ யாரல? உனக்கு என்ன சம்பந்தம்? ஏய் நான் எடுக்கலை சார். ஏய் ரெண்டு பேரும் வண்டியில ஏறு சார். வா. ஐயோ யார் எடுத்தாங்கன்னு தெரியலையே. அம்மா சுகுமார போலீஸ் புடிச்சிட்டு போயிட்டாங்கம்மா. என்னமா சொல்ற? தெரியலம்மா. போயிட்டாயா? பாம்படுத்த செய்தி தமிழ்கிட்டு கோயில்கடா மாதிரி இருக்க உழைச்சி சாப்பிடணும்னு தெரியல உனக்கு. என்ன பிடிக்க அடங்கொப்பம் பாரு. தள்ளி போகல. இல்ல உங்க அப்பன் கடை வாங்கி நம்மள மாதிரி கூலிக்காரன் ஆக கூடாதுன்னு கடை வாங்கிய போய் சேர்த்துட்டாம்ல. நீ என்னடானா வீடு திருவிழான்னு உன் கைவரிசையா காமிச்சுக்கிட்டு இருக்கியா? எனக்கு எதுவும் தெரியாது சார். சொல்லு சொல்லு சொல்லு. நான் எந்த தப்பு பண்ணல சார். அங்க என்ன பண்ற? சொல்லு சொல்லு. சார் ஏன்ட்ட மட்டும் அடிச்சு பார்த்தேன். செயின் மட்டும் அத்தை எனக்கு ஒண்ணும் தெரியாதுங்க சார். அடங்கொப்ப வலிக்குது சார். அவனை விடக்கூடாது. உனக்கு இவனுக்கு என்ன சம்பந்தம்ல? எந்த சம்மந்தம் இல்ல சார். ஏல உங்களை இப்படியே விசாரிக்கணும்ன்ற அவசியம் இல்ல. அப்படியே ஊர் முனையில கொண்டு போய் விட்டேன்னு வச்சுக்க என்ன பண்ணுவாங்கன்னு தெரியுமா? தெரியல சார். கொலவெறியில இருக்கானுங்க. எலும்பு கூட மிச்சம் இருக்காது. சத்தியமா இவன் யாருன்னு எனக்கு தெரியாது சார். ஏல கடைசியா கேக்குறேன், இவனை உனக்கு தெரியுமா தெரியாதா? தெரியாது சார். ஐயா காலேஜ்ல இருந்து ப்ரொஃபசர் வந்திருக்காருங்கய்யா. இந்த இடம் எப்படியா தெரியும் அவருக்கு? தெரியலங்கய்யா. கூட யாராவது வந்திருக்காங்க? இல்லைங்கய்யா. போ போ. ஓகேங்க. கடைசியா கேக்குறேன், இவனை உனக்கு தெரியுமா தெரியாதா? தெரியாது சார். தெரியாது சார். நான் பாத்ரூம் தான் போனேன் சார். போன இடத்துல வயர் தடிக்க விழுந்துட்டேன் சார்.
சொல்லுங்க சார். எதுக்கு சார் ஒரு காலேஜ் ஸ்டூடெண்ட் அரெஸ்ட் பண்ணீங்க? அப்படி என்ன சார் அவன் தப்பு செஞ்சான்? அப்படியே அவன் ஏதாவது தப்பு செஞ்சிருந்தாலும் நீங்க அவனை ஸ்டேஷன்ல கொண்டு போய் வச்சு தானே விசாரிக்கணும். எதுக்கு சார் இப்படி ஆளே இல்லாத ஒதுக்குப்புறத்துல வச்சு விசாரிக்கணும்? நான் உங்க மேல மனித உரிமை மீறல் கேஸ் போட்டேன்னா என்ன ஆகும் தெரியுமா உங்களுக்கு? நீங்க சொல்றதெல்லாம் உண்மைதான் சார். அன்னைக்கு இவனை ஸ்டேஷனுக்கு கூட்டிட்டு போயிருந்தா இவன் உயிரோடய இருந்திருக்க மாட்டான். ஸ்டூடெண்டா இருந்தாலும் சரி, காலேஜ் ப்ரொஃபஸரா இருந்தாலும் சரி, சந்தேகம்னு வந்துட்டா நாங்க விசாரிக்க தான் செய்வோம். அவன் மேல தப்பு இல்லைன்னா விட்டுற போறோம். நீங்க ஏன் டென்ஷன் ஆகுறீங்க? போல உன் வீட்டுக்கு பக்கத்துல தானே இருக்கா? ஆமாங்க. எதுக்கும் அவன் மேல ஒரு கண்ணு சரிங்க. ஏன்னா இந்த காலத்துல எவனுமே சரிங்க, கண்டிப்பாங்க. சரியா? சரிங்க. சார் இதுதான் சார் வீடு, நான் கூட்டிட்டு வரேன். சுகுமார், சுகுமார். வாங்க சத்யண்ணா. அம்மா, காலேஜ்ல இருந்து ப்ரொஃபசர் வந்திருக்காருமா. அவன் உடம்பு முடியாம படுத்துட்டு இருக்கான்ப்பா. சத்யா, பாப்பா பார்த்து வா சத்யா. ஒன்றும் ஆகலையில சுகுமார்? ஒன்றும் ஆகலை சார். நான் கூட என்னடா சம்பந்தம் இல்லாமல் அரெஸ்ட் பண்ணிட்டாங்களோன்னு நினச்சேன். உங்ககிட்ட எதுவும் கேட்டாங்களா? என்கிட்ட எதுவும் கேட்கல சார். பண்ணது வேற யாரோ போல, அதனால என்னை விட்டாங்க சார். அதுக்கு தான் யாருக்கிட்டையும் பழக்கம் வச்சுக்காதுன்னு சொன்னேன். அதில் தான் பிரச்சனையே வரும். உங்கள் அம்மா வேற ரொம்ப கஷ்டப்படுறாங்கப்பா. ஸோ யூ ஹேவ் டு பி வெரி கேர்ஃபுல். சரி, ஃபைனல் எக்ஸாம் வேறு வருது. பார்த்து படிப்பா, புரியுதா? பத்திரமா இருங்கப்பா. சரிங்க சார். சரி. ஏய், என்னடி ரூமை இவ்வளவு லட்சணமா வச்சிருக்க? படிச்ச பொண்ணாடி நீ? நீ எல்லாம் என்னத்தை தான் படிச்சியோ தெரியல. இங்க பாரு, நாளையில இருந்து நம்ம சூப்பர் மார்க்கெட்டை மட்டும் ஒழுங்கா பாத்துக்கிட்டா போதும். நீ படிச்ச ஏபிசிடி எல்லாம் போதும். நீ என்ன படிச்சாலும் கடைசியில கடையத்தான் பார்க்க போற. படிச்சவனே உன்கிட்ட தான் வேலை கேட்டு வந்து நிக்க போறான். அப்புறம் என்ன வேணும் உனக்கு? இங்க பாரு வயசு, ஏற்கனவே நம்ம வீடு ஆம்பளை இல்லாத வீடு. உங்க அக்காவும் குழந்தை பெத்துக்கிட்டு போனதோட சரி, அவ குழந்தைய பாத்துக்கறக்கே அவளுக்கு நேரம் சரியா இருக்குதான். பெத்த பொண்ணுக்கு பெத்தவ நல்லதுதான் சொல்லுவா. நான் சொல்ற எதுவுமே உனக்கு நல்லதா படாது. உன் வாழ்க்கையை தொலைச்சுக்காத, புரிஞ்சுதா? நில்லு. எங்க வந்த? வேலைக்கு. வேலைக்கா? உண்ட வீட்டுக்கு ரெண்டகம் செய்யற திருட்டு பையல. நான் உன்னை ஏதோ நல்ல பையன் நினைச்சு தானே வேலைக்கு சேர்த்தேன். இப்படி கேவலமா? சீ! இனிமே என் பொண்ணு பின்னாடி சுத்துறது, அவ கூட பழகிறது எல்லாத்தையும் நிறுத்திக்கோ.
இந்த கடை பக்கமே எட்டி பாத்துறாத. இதுல வேற திருட்டு. தேவையில்லாம பேசாதீங்க. நான் திருடுனதை நீங்க பாத்தீங்களா? நான் ஒன்றும் உங்க பொண்ணு பின்னாடி சுத்தல. அது எனக்கு தேவையும் இல்லை. நான் தேடி வந்தது வேலையை மட்டும்தான். உங்க பொண்ணு தான் ஆசைப்பட்டதே தவிர நான் ஒன்றும் ஆசைப்படல. ஒரு வேலை என் மனசுல தோணுச்சுன்னா எங்களை யாராலையும் பிரிக்க முடியாது. ஏல உன்னை ஆளை வச்சு அடிச்சு தூக்கி போடுறதுக்கு 2 நிமிஷம் ஆகுமால? போல என் கண்ணு முன்னால நிக்காதல. ஏய், நீ என்ன சொல்றது? இனிமேட்டு உன் கடைக்கு யார் வரப்போறா? நான் என்ன திருடனா? ச்சே. சுகுமார், கண்டிப்பாக நான் உங்களை நம்புகிறேன். அடுத்து என்ன பண்ண போகிறீங்க? பாஸ், எனக்கு ஒரு 10,000 ரூபா கொடுக்க முடியுமா? திருப்பி கொடுத்துறேன் பாஸ். செமஸ்டர் வேறு வரப்போகுது, அதான். கண்டிப்பாக தரேன். பணம் எவ்வளோ வேலையை காமிக்குது பார்த்தீங்களா? நாம் எவ்வளோ நேர்மையாக இருக்கோமோ அந்த அளவு பெரும்பாலும் பணம் நம்மக்கிட்ட வராது. நீங்கள் ஏன் கூட இருக்கலாம். புரியலையே பாஸ். முதல்ல செமஸ்டர் நல்லபடியாக முடிங்க, நல்லதே நடக்கும். சரி.